ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வடைகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தை பகிர்வுகளே முதல் வாசகமாக இனிமை மீது பாடல் என்கின்ற முதல் வாசகத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவிவிலியத்திலே இந்த இனிமை மிகு பாடல் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி. சாலமோன் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த காதலையும் அன்பையும் அவர் மிகவும் அழகாகவும் நுணுக்கமாகவும் ஒரு மணமகள் தனது மணமகனை நோக்கி அழைப்பதை போன்றும், ஒரு காதலி தன் காதலனை நோக்கி அழைப்பதை போன்றும் மிகவும் சுவாரஸ்யமான வார்த்தைகள் மூலம் கடவுளை நோக்கி அவர் இந்த இனிமை மிகு பாடல்கள் என்கின்ற தொகுப்பை அவர் எழுதியிருப்பார். இவற்றிலிருந்து நமக்கு இன்றைய முதல் வாசகம் கொடுக்கப்படுவதன் நோக்கம் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் திருவருகை காலத்திலே இயேசு பாலகனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த இனிமை பாடல்கள் சொல்லுகின்ற வரிகள் மிகவும் பொருத்தமாக இருக்கும். இதோ என் காதலர் வருகின்றார், விரைந்து வருகின்றார் என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதிலே விரைந்து வா என் அன்பே, அருகில் வா, பாறை பிளவுகளில் இருக்கின்ற உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டு, நான் பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இதோ நம் அருகிலே நம் ஆண்டவர் வந்து விட்டார், நமக்காக வந்து விட்டார், அவருடைய குரலை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன், உமது முகத்தை எனக்கு காட்டும் என்று திரு அவையாம் மணமகள் இயேசு என்கின்ற மணவாளனை நோக்கி பேசுகின்ற அழைக்கின்ற ஒரு காதல் கவிதையாக நாம் இதை பார்க்கலாம். இந்த திருவருகை காலத்திலே நாமும் இறைவனை எப்படியெல்லாம் அழைக்க முடியுமோ அப்படி அழைக்க முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் பிறக்கின்ற குழந்தையை கொஞ்சுவதற்கு எந்த தாயும் எந்த இடத்திலும் போய் கற்றுக்கொண்டு வருவதில்லை. தங்களுக்கு தெரிந்த பாசமான மொழிகளிலே தங்களது குழந்தையை கொஞ்சுவார்கள். அது போலத்தான் இந்த திரு அவையாம் மணவாட்டி இயேசு என்ற மணவாளனை எவ்வாறு அழைக்கிறார்? என் அன்பே விரைந்து வா, உன் முகத்தை எனக்கு காட்டு, இதோ அவர் வந்து விட்டார், என்னை நோக்கி வந்து விட்டார் என்ற வார்த்தை நமக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நோக்கி வந்து விட்டார், ஆயத்தமாக்குங்கள் என்கின்ற வார்த்தை. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியாளர் ஒரு உண்மையை நாம் விளங்கி கொள்ளும்படி சொல்லுகிறார். ஏனென்றால் கப்ரியேல் வானதூதர் கன்னி மரியாவிடம் பேசிய பொழுது, கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட உமது உறவினர் பெண்ணாகி எலிசபெத்திற்கு இது 6வது மாதம். எலிசபெத்துக்கு தெரியாது அன்னை மரியாவுக்கு கப்ரியேல் வானதூதர் காட்சி அளித்தார் என்பது. எலிசபெத்துக்கு அன்னை மரியா கருவுற்றிருப்பதும் தெரியாது. ஆனால் இந்த செய்தியை கேட்டு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். அப்பொழுது எலிசபெத்தை பார்த்தவுடனே, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் பாக்கியம் பெற்றது எப்படி? இந்த வார்த்தை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் அம்மா பயன்படுத்துகிறார். அடுத்த வார்த்தை, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், உமது வயிற்றில் நீ தாங்கி இருக்கின்ற கனியும் பேறு பெற்றதே. அப்படி என்றால் இவருக்கு, அதாவது எலிசபெத்திற்கு தெரியாது அன்னை மரியாவுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது. தூய ஆவி அங்கே ஆட்கொள்கிறார். அப்பொழுது அங்கே எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கின்ற யோவானும் இனம் கண்டுகொள்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் யோவானும் சந்திக்கின்ற முதலிடம் அது. ஏனென்றால் அவருக்கான வழியை அவர் ஆயத்தம் செய்கிறார். எந்த அளவுக்கு ஆயத்தம் செய்கிறார் என்றால், அன்னை மரியாவை பார்த்த உடனே அக்களிப்பால் துள்ளி எழுந்தது என் குழந்தை என்று சொல்கின்ற பொழுது, என் ஆண்டவர் வந்து விட்டார் என்று எலிசபெத்திற்கு உணர்த்தி இருக்கிறார் திருமுழுக்கு யோவான். பிரியமானவர்களே, இந்த நிறுவனம் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மேன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தூய ஆவியானவருடைய ஆளுகையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தூய ஆவியானவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். கடவுளால் இயலாத காரியங்கள் என்பது ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் நம் ஆண்டவர் இத்தனை வருடங்கள் நம்மிடம் பலர் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் மனம் மாற மாட்டோமா என்கின்ற ஒரு எண்ணம் தான். அவர் நினைத்தால் ஒரு நொடியிலே நம் மனதை மாற்ற முடியும், நம் நிலையை மாற்ற முடியும். இருந்தாலும் நமக்கென்று அவர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாமவே அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாமவே அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செல்கின்ற போதுதான் அது பயனுள்ள வகையிலே இருக்கும். அதனால் பிறக்க இருக்கின்ற பாலகன்
நம்மை நோக்கி வர இருக்கிறார் அல்லவா? அந்த பாலகனை நாம் வரவேற்க எந்த அளவிற்கு நாம் அவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். இதைதான் திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்லுவார். உங்களுடைய விசுவாசத்தை செயலில் காட்டுங்கள், உங்களுடைய மனமாற்றத்தை செயலில் காட்டுங்கள் என்று. அதனால் பிறக்க இருக்கின்ற பாலகனை எதிர்நோக்கி நாம் எதிர்நோக்கி செல்ல நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து செவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும். இறைவனேசு என்று வாழ்த்து